இந்த ஒரு பதிவில் ரொம்ப முக்கியமான ஒரு 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று என்னன்னா, ரஷ்யாவுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு சிறப்பு படை. பல நாட்களாக வந்து அவங்கள பற்றி செய்தியானது எதுவும் பெரிய அளவில் வராமல் இருந்துச்சு. ஆனால் நேற்று ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவத்தை இந்த சிறப்பு படை பண்ணியிருக்காங்க. ஒரு 30க்கும் அதிகமான ஃபாரின் மர்சனரிஸ், வெளிநாடுகளில் இருந்து உக்ரைனுக்காக வந்து சண்டை போடக்கூடிய சில நபர்களை ஒரு இடத்துல ட்ராப் பண்ணி முடிச்சது மட்டும் இல்லாமல் 100க்கும் அதிகமான உக்ரைனியர்களை ஒரே இடத்துல இன்னும் ட்ராப் பண்ணி வச்சிருக்கிறதா சில ஃபுட்டேஜஸ் ஆனதை வெளியிட்டிருக்காங்க. யாருடா இவங்க, எப்படி இது சாத்தியமானது? ஏன்னா கடந்த சில நாட்களாக பார்த்தோன்னா பெருசாக 2 சைட்லையுமே ஒரே இடத்துல வந்து அதிகப்படியான வீரர்களை ட்ராப் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள தாக்குற மாதிரி இல்லை சிறைப்பிடிக்கிற மாதிரி செய்திகளானது வரல. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு ரஷ்யா சார்பில் இருந்து இப்படி ஒரு செய்தியானது வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த மாஸ்கோ ரிஃபைனரி அட்டாக், அதில் கூட நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் டேங்கோட கவரை பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிங்கிட்டு மேலே பறக்கும், ரொம்ப தூரத்துக்கு பறந்துருக்கும். அது ரொம்ப பெரிய ஒரு சென்சேஷனாக மாறிச்சு. அதை வச்சு இன்னமும் இந்த உக்ரைன் பிஆர் பண்ணிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிஸ்ஃபயர் ஆனதுனால, அந்த மிசைல் மிஸ்ஃபயர் ஆனதுனால தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வந்திருக்குன்னு. ஆனால் அதை இன்னமும் பல பேர் ஏற்றுக்கல. குறிப்பாக நம்மளோட சேனலோட ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைபர், அவர் நேற்று கால் பண்ணி கேட்குறாரு, என்ன இருக்கே இது வந்து உக்ரைன் தான் பண்ணியிருக்காங்க, அப்போ அப்படி இருந்தும் நீ ஏன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நானும் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, சரி ஓகே சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு. இன்னும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இது 2 சம்மந்தப்பட்ட பல முக்கியமான நிகழ்வுகளை இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அப்டேட்ன்றது கம்மி தான், ஆனால் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. கண்டிப்பாக ஒரு முக்கியமான வீடியோ இருக்கும், தொடர்ந்து பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தான் புக்ஷாகும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல ரஷ்யாவை பற்றின அந்த செய்தி, ரஷ்யாவை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஈரான் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிடும். ஈரானோட முன்னாள் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கொமேனி அவர்கள் அவரோட இறுதி ஊர்வலமானது ஜூலை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரிய ஒரு நிகழ்வாக, ஈரானில் வந்து பல லட்சக்கணக்கான நபர்கள் கூடக்கூடிய ஒரு நிகழ்வாக இது மாறப்போகுது. இந்தியா சார்பில் இருந்தும் சில இணையமைச்சர்கள் பங்கேற்பாங்கன்ற மாதிரி செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இன்னும் உலக நாடுகளோட முக்கியமான பல தலைவர்கள் ஈரானில் நடக்கக்கூடிய அவரோட இறுதி மரியாதைக்கான அந்த ஒரு நிகழ்வில் பங்கேற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறமா முதல் நாளே அவர் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் ஈரான் வந்து கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் விழுந்துடும் நினச்சப்போ எந்த அளவுக்கு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் இருந்திருக்குன்றத இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம், அமைதி ஒப்பந்தத்திலே தெளிவாக காமிச்சிட்டாங்க. ஸோ ஒரு நாட்டோட தலைவர் வருங்காலத்தை நோக்கி தன்னோட நாட்டை எந்த அளவுக்கு கண்காணிக்கிறாங்க, அதற்கேற்ற முடிவுகளை எடுக்கிறாங்கன்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வு, அதுவும் அயத்துல்லா கொமேனி அவர்களோட அந்த சில முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் ரொம்ப தெளிவாக இந்த ஒரு யுத்தத்தில் காமிச்சிருக்கு. சரி, இப்போ ரஷ்யா பற்றின அந்த ஒரு சம்பவத்துக்குள்ளே போவோம். இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் யாருன்னு சொல்லி நான் அந்த செய்தியை சொன்னப்பவே வந்து சில பேர் ஒரு வேளை கெஸ்ஸிங்குள்ளே வந்திருக்கலாம். அப்படி இல்லையா, வராதவங்களுக்காக நானே சொல்கிறேன். ஆக்மத் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் வேறு யாரும் இல்லை, நம்ம சேச்சன் ஃபைட்டர்ஸை வச்சிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு படை தான். இந்த சம்பவம் எந்த இடத்துல நடந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்துருச்சுன்னு நான் சொல்கிறேன். ட்ரோன் ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியில் வந்திருக்கு. அதுவும் லாஸ்ட்டு ஒரு 2 நாளாக இது சம்மந்தப்பட்ட சில பதிவுகள் வெளியில் வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி வந்து உக்ரைனோட வீரர்கள் வந்து வெளியில் போக முடியாமல் என்சர்க்கிள் பண்ணப்பட்டுட்டாங்க, கூடிய சீக்கிரத்தில் வந்து 100கணக்கான வீரர்கள் மாட்டுவாங்கன்னு சொல்லி. ஆனால் அப்போ நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் சில செய்திகள் வெளியில், அதுவும் இந்த ஃபுட்டேஜ் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, சரி ஓகே தொக்கா மாட்டிட்டாங்கன்னுட்டு. ரஷ்யா வந்து தொடர்ந்து ஒரு இடத்துல வந்து ஆர்ட்லரி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சில FAB குண்டுகளானது அந்த ஒரு பகுதியை நோக்கி வீசப்படுது. இப்படி வீசப்பட்டதுக்கு அப்புறமா அந்த கம்ப்ளீட் டெஸ்ட்ரக்ஷன் ஆனது அந்த சரௌண்டிங் ஏரியாவில் ஏற்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ்லேருந்து இந்த டெம்பரரியாக சில இடத்துல வந்து பதுங்குழிகள் தோண்டி வச்சுருப்பாங்கல்ல, அதுலேருந்து ஒரு 30லேருந்து 40 நபர்கள் வரைக்கும் அந்த தாக்கி முடிச்ச இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அந்த ட்ரோன் காட்சியில் பதிவாகுது. இவங்களை அந்த ட்ரோன் ஆனது தொடர்ந்து கண்காணிக்குது. இப்படி கண்காணிச்சதுக்கு அப்புறமா ஒரு 500 மீட்டர் அவங்க போயிருப்பாங்க. அதாவது அட்டாக் நடந்த இடத்துல இருந்து சின்ன ஒரு காட்டு பகுதி மாதிரி தான் இருக்கு, மரங்கள் வந்து அடர்ந்த ஒரு பகுதி. ஸோ இந்த ஒரு ட்ரோன் அவங்களை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கு. இதுக்கு பேரலாக பார்த்தோன்னா இன்னும் 2 ரஷ்யாவோட ட்ரோன்கள், மொத்தமாக வந்து 3 ட்ரோன்கள் இவங்களோட நடமாட்டத்தை கண்காணிக்குது. மீண்டும் அந்த பகுதியை நோக்கி ரஷ்யா தாக்குதல் நடத்துறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து இவங்க இருக்காங்கன்றது தெரிஞ்சிருச்சு. அதுவும் உக்ரைனோட ஸ்ட்ராங் ஹோல்ட். அங்கே இருக்கக்கூடிய பதுங்குகுழியிலேருந்து அவங்க வெளியில் வராங்கன்னு தெரிகிறப்பவே அது உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு பழக்கப்பட்ட இடம், இல்லை அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற இடம்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி 2ஆம் கட்ட தாக்குதல் நடக்கிறப்போ உடனடியாக ரஷ்யாவோட படை வீரர்கள் அந்த இடத்துல சுற்றி வளைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து அந்த ஃபுட்டேஜில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உடனடியாக ரஷ்ய வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பகுதியை சுற்றி வளைக்க போகிறாங்க. இப்படி சுற்றி வளைக்கிறப்போ ஹெவி பேட்டில் ஆனது இந்த 2 தரப்புக்குள்ளே ஏற்படுது. ஆனால் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அதிகப்படியான நம்பரில் இருக்கிறதுனால அவங்களால பெருசாக எதுவும் பண்ண முடியல. ஒரு 50 நபர்கள் வரைக்கும் உள்ளே இருக்கலான்றப்போ 30 நபர்களை வந்து உயிரோடு பிடிக்கிறாங்க. அந்த 30 நபர்களுமே உக்ரைனியர்கள் கிடையாது. சில நபர்கள் கொலம்பியாவை சார்ந்தவங்க, சில நபர்கள் பார்த்தோன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தை சார்ந்தவங்க, இன்னும் சில நபர்கள் பார்த்தோன்னா ஐரோப்பிய கண்டத்தை, குறிப்பாக சொல்லணும்னா ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளோட மர்சனரிஸ், பணத்துக்காக உள்ளே வந்து சண்டை போடக்கூடிய அந்த நபர்கள் அவங்க இருக்கலான்றதை சொல்லியிருக்காங்க. இது இப்போ 30 நபர்களுமே
ஃப்ரண்ட் லைனை விட்டு ரஷ்யாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுட்டாங்க. இது உக்ரைனுக்கு மேஜரான ஒரு ப்ளோவான்னு கேட்டனா கண்டிப்பாக ஒரு மேஜர் ப்ளோ தான். இது உக்ரைனுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த ப்ரெஷரை விட இப்போ ஃப்ரான்ஸோட ஏதோ ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு இங்கே உள்ள ஃப்ரான்ஸோட குடிமக்கள் ஒரு 4 பேர், ஜெர்மனியோட குடிமக்கள் ஒரு 4 பேர் அந்த இடத்துல இருக்காங்கன்னா இன்டைரக்டாக அந்த கவர்மெண்ட் இவங்க மேலே ப்ரெஷர் போகிறோம். ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஹீட் வேவ்ஸ் வர்றது, மக்கள்லாம் வந்து அரசுக்கு எதிரான அந்த ஒரு கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா அங்கே ஏர் கண்டிஷனர் அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதனால் வந்து புவி வெப்பமயமாகுது, இதனால் பல பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி ஏசி கூட போட முடியாத ஒரு நிலைமையில் அவங்க இருந்துட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. உக்ரைனுக்காக எதுக்கு நம்மளோட நாட்டு மக்களை நம்ம அங்கே அனுப்பி வைக்கணும்னு ஒரு கேள்வி வரப்போ அது அந்த இடத்துல பிரச்சனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதில் அல்டிமேட்டான இன்னொரு விஷயம் என்னன்னா, பிடிபட்டு இருக்கக்கூடிய வீரர்களோட எண்ணிக்கை வெறும் 3ல் 1 மட்டும்தான்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை விட இன்னும் அதிகமான நபர்கள் இந்த இடத்துல இருக்கலாம். அப்போ எப்படிப்பட்ட பேட்டில் அந்த இடத்துல நடந்திருக்குன்றதை பாருங்க, எந்த மாதிரி இடத்துல நடந்திருக்குன்றதை பாருங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் கூட அது எந்த இடத்துல நடந்து சொல்ல, வேற எதுவுமே இல்லை. இப்போ யுத்தம் தீவிரமாக நடக்கக்கூடிய கான்ஸ்டான்டினோவுக்கு அந்த ஒரு பகுதியில் தான் இந்த ஒரு அசால்ட்டானது நடந்திருக்கு. 100லிருந்து 120 வீரர்கள் வரைக்கும் உக்ரைனோட வீரர்கள் இந்த என்சர்க்கிள் பண்ணப்பட்ட பகுதிகளில் சிக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. போன பதிவில் நான் சொல்லியிருப்பேன், ரஷ்யா வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு முன்னோக்கி நகர்றாங்கன்னா அந்த பின்னாடி கேப் விழக்கூடிய இடத்த என்சர்க்கிள் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே பார்க்கப்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ட்ராப் மாதிரி தான். ரொம்ப ஈஸியாக உள்ளே வரப்போ பின்னாடி இருந்து சுற்றி வளைக்கிறது, அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த இடத்துல நடந்திருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஏன்னா அதிகப்படியான வீரர்கள் ரொம்ப நாட்கள் கழிச்சு, ஏன் ஒரு 2 வருஷத்துக்கிட்ட கழிச்சு கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்றதை சொல்லலாம். நேற்று இது முக்கியமான ஒரு சம்பவமாக இந்த யுத்தத்தில் பதிவாயிருக்கு. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குப்பா அந்த ப்ரொபகண்டாவை பற்றி. ஏன்னா தொடர்ந்து நானும் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ வந்து வெஸ்டர்ன் மீடியாஸ்லாம் பார்க்கவே மாட்டியா, வெஸ்டர்ன் மீடியாஸில் வர நியூஸ்லாம் பார்க்க மாட்டியான்னு சொல்லி அவங்க ஒரு நியூஸை எப்படி சொல்கிறாங்கன்றத பல பதிவுகளில் நானும் பேசியிருக்கேன். இப்போ இந்த ட்ரோன் அசால்ட் நடந்துச்சு மாஸ்கோ ரெஃபைனரியின் மீது, ரொம்ப பெரிய ஒரு அசால்ட், அது யாருனாலையுமே மறுக்க முடியாது. ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தின ஒரு அசால்ட். உக்ரைனோட பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அதில் என்னன்னா, க்ரூட் ஆயிலை கேரி பண்ணக்கூடிய அந்த ட்ரோன்ஸை உள்ள அனுப்பியிருக்காங்க பல்வேறு விதமான கெமிக்கல்ஸோட. அப்போ அது ஃபயரோட சேர்த்து ரியாக்ட் ஆகிறப்போ ரொம்ப பெரிய, அதாவது ஒரு சின்ன ஒரு ட்ரோன் கீழே விழுந்தா கூட அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால மிகப்பெரிய அளவு கரும்புகைகள் வரப்போ பெரிய ஒரு அட்டாக் நடந்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ரெஃபைனரி மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அதில் ரொம்ப ஐகானிக்கான ஒரு மொமெண்ட் என்னன்னா, அந்த ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் அது வெடிச்சு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மூடி, அதை மூடி வைக்கிற மூடி பல அடி மேலே பறக்கும். அதெல்லாம் வந்து யாருனாலையுமே மறக்க முடியாது. இதுக்கப்புறம் ரஷ்யாவை பற்றி பேசுகிறப்போ, இல்லை உக்ரைன் ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தின அந்த டேமேஜை பேசுகிறப்போ இந்த ஒரு புகைப்படம் இல்லாமல் எந்த விதமான செய்தியும் வெளியில் வராது. அந்தளவுக்கு முக்கியமான ஒரு காணொலியாக மாறிடுச்சு. ஆனால் இதை பண்ணது உக்ரைன் தான். அந்த ஒரு இமேஜை வச்சு ரஷ்யா வந்து இந்த ஒரு அட்டாக்னாலேயே வந்து பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு செய்தியை யூகேவோட ஒரு முக்கியமான செய்தி ஊடகம் வெளியிட்டிருக்கு. யூகேவோட ஒரு ஊடகம் மட்டும் கிடையாது, நிறைய வெஸ்டர்ன் மீடியாஸ் இதை வெளியிட்டிருக்காங்க. இதை பார்த்து தான் நேற்று அந்த சப்ஸ்கிரைபர் எனக்கு கால் பண்ணி கேட்டார், என்னடா இவங்க எப்படி சொல்லிட்டு இருக்காங்க, நீ மட்டும் மாற்றி சொல்லிட்டு இருக்கேன்னு. ஒரே ஒரு ஃபுட்டேஜும் உங்ககிட்ட காமிக்கிறேன். அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷனுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னுட்டு. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறப்ப பாருங்கள். ரஷ்யாவோட ஒரு ஏர் டிஃபென்ஸ் இன்டர்செப்டார் உக்ரைனோட ஒரு ட்ரோனை டார்கெட் பண்ணுறப்போ அதை சுட்டு வீழ்த்துரும். முதல் இதில் செகண்ட் இன்னொரு இன்டர்செப்டார் ஃபயர் பண்ணப்படுறப்போ அது நேராக வந்து கீழே இம்பாக்ட் ஏற்படுத்தும். நல்லா இந்த இடத்துல ஃப்ரீஸ் ஃப்ரேம் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய இடமும் அது வெடிச்சு சதறக்கூடிய அந்த டேங்க் இருக்கக்கூடிய இடமும் ஒன்றா இருக்கும். இன்டர்செப்டார் உள்ளே வருது, அந்த டேங்க் இருக்கக்கூடிய பகுதியின் மீது விழுந்து வெடிக்குது அதோட எக்ஸ்ப்ளோஷனில். ஏன்னா ஒரு ட்ரோனில் இருக்கக்கூடிய வார்ஹெட்டை விட ஒரு இன்டர்செப்டாரில் இருக்கக்கூடிய வார்ஹெட் வெயிட் அதிகமானது, அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல்லான வார்ஹெட் இருக்கும், பிளாஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன் வார்ஹெட் மாதிரி. அந்த வெடிப்பின் காரணமாக அது தூக்கி வீசப்படுது. இது மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா இன்னும் தெளிவாக இந்த மிசைல் வர இடத்த கூட நான் ஃப்ரீஸ் ஃப்ரேம் போட்டு காமிக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மிசைல் உள்ள ஃபயர் அது உள்ள பறந்து வரதே தெரியும். இதில் உக்ரைனோட ட்ரோனுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஃபைனரி தாக்குதல் நடந்துட்டு இருக்கப்பவே ரஷ்யாவோட ரோட்ல இருந்து மேன் பேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை ரஷ்யாவோட வீரர்கள் ஃபயர் பண்ணுறதே இதில் பதிவாயிருக்கும். அது பன்சீரோட மிசைலா இல்லை இந்த மேன் பேடோட அந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ன்றது தெரியல. ஆனால் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வந்து விழுந்து வெடிச்சதுனால தான் அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அந்த இடத்துல ஏற்பட்டது. ஆனால் இதை அவங்க பிஆருக்காக யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு யுத்தத்தில் வந்து இப்போ எதிரிக்கு வந்து ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் கிடைக்காதப்போ அதுக்கான மொத்த கிரெடிட்டும் ஆப்போசிட்டில் இருக்கவங்கள தான் சாரும். அது எந்த ஒரு யுத்தமாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்லி ஃபயர் மூலயமா ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு அதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ்லாம் கூட நாங்கள் தான் சுட்டு வீழ்த்தினோன்றது கிளைம் பண்ணுவாங்க. இது வந்து எல்லா யுத்தத்திலும் நடக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் இந்த ஒரு எவிடன்ஸை மட்டும் வச்சு, இல்லை இதை மட்டுமே எவிடன்ஸாக காமிச்சு இதனால தான் வந்து ரஷ்யா அமைதி நோக்கி வராங்கன்னா அது என்ன விதத்தில் ஏற்றுக்க முடியுன்றது தெரியல. இன்னும் நிறைய நபர்கள் வந்து அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லைனா கூட உக்ரைனால் இந்த யுத்தத்தை ஜெயிச்சிட முடியும் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு ஈரானோட கம்பேரிசனும் உள்ள கொண்டு வரப்படுது. ஈரான் அளவுக்கு உக்ரைன் பவர்ஃபுல்லான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஈரான் கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 5000 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஆவது இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் 70 லான்ச்சர்ஸ்க்கும் அதிகமாக சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. க்ரூஸ் மிசைல்ஸ், ட்ரோன் டெக்னாலஜி, சப்மரைன்ஸ்,
ஒரு லீதல் ஒரு ஏர்ஃபோர்ஸ் இல்லைனாலும் அவங்ககிட்ட சில விமானங்கள் இருக்குது. இது எல்லாத்த விட மோஸ்ட் பவர்ஃபுல்லானது அவங்களுக்கு எதுன்னு பார்த்தோன்னா இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸும் ட்ரோன்களும் தான். ஆனால் இப்போ வரைக்கும் உக்ரைன் கிட்ட ஃப்ளெமிங்கோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏவுகணை தவிர ப்ராப்பரான ஒரு க்ரூஸ் மிசைல் கிடையாது. இது மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்துட்டு இருக்கு. இதை தவிர்த்து பார்த்தா சின்ன சின்ன ஏவுகணைகள் அவங்களோட நாட்டில் தயாரிக்கப்பட்டதா சொல்றாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு தாக்குதலையும் அந்த ஏவுகணைகள் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டதா இல்லை அதை பற்றின டேட்டான்றதே வெளியில் கிடையாது. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக வெஸ்டர்ன் மேட் ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா இவங்க 2 பேரோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமை தள்ளி வச்சிட்டோன்னு வைங்க. உக்ரைன் கிட்ட ப்ராப்பரான ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் கூட கிடையாது. அமெரிக்காவோட வெப்பன் சிஸ்டம் உள்ள வரது குறைஞ்சிருச்சு. பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனோட கம்பேர் பண்ணுறப்போ இன்னைக்கு உக்ரைனுக்கு வரக்கூடிய ஆயுதங்களோட எண்ணிக்கை குறைவு தான். ஆனால் அமெரிக்காவோட இடத்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஃபில் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து இன்டெலிஜென்ஸ் இன்புட் இல்லாமல், அவங்க கிட்ட இருந்து வெப்பன்ஸ் உள்ள வராமல் உக்ரைனால ரொம்ப நாளைக்கு ஸ்டேபிளாக ஓட்ட முடியாது. உக்ரைன் கிட்ட வில் பவர் இருக்குது, சண்டை போடுறாங்க, இதெல்லாம் ஒரு தனி டாபிக். அவங்க எப்பயோ சரண்டர் ஆயிருக்கலாம், ஆனால் அது அவங்களுக்கு தயாராக இல்லை. யார் உதவலைனாலும் நான் ரஷ்யாவை எதிர்த்து நிற்பேன்னு ரொம்ப தைரியமாக நின்றுட்டு இருக்காங்க. அது ஒரு தனி கேட்டகரி. ஆனால் இந்த நாடுகளோட உதவி இல்லை, அமெரிக்கா கூட விட்டுருங்க, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோட உதவி இல்லைன்னா கண்டிப்பாக உக்ரைனால் எவ்வளோ நாள் சர்வைவ் ஆக முடியும்னு தெரியல. ஏன்னா அவங்க கிட்ட அந்த ஃபயர் பவர்ன்றது கிடையாது. இந்த வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸும் வெஸ்டர்ன் ஃபயர் பவரும் உள்ள வரல, அந்த மிசைல்ஸ் ஆனது உள்ள வரலனா உக்ரைன் கிட்ட பெருசாக ஒரு ஃபயர் பவர் கிடையாது. ஃப்ளெமிங்கோ மிசைல்ஸ் தவிர்த்து மேஜரான எந்த விதமான அம்யூனிஷனையும் இவங்க இன்னும் டெவலப் பண்ணல. நெப்டினோட ஒரு சில கேட்டகரியான ஆன்டிஷிப் மிசைல்ஸை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுவுமே ரொம்ப லிமிடெட் நம்பர்ஸில் மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்துருக்கு. ஸோ உக்ரைன் கிட்ட அந்த வில் பவர் இருந்தாலும் அதுக்கு தேவையான வெப்பன் பவர், அந்த ஸ்டேட்டஸ்ன்றது வெப்பன் ஸ்டேட்டஸ்ன்றது அவங்க கிட்ட ஆக்டிவாக கிடையாது. அதை அவங்க ஒருவேளை ஈரான் அளவுக்கு வச்சிருந்தாங்கன்னா மற்ற நாடுகளோட உதவின்றதே தேவையில்லை. இன்னத்துக்கு ரஷ்யாவை யூஎஸ் அடி வாங்கினதை விட மிடில் ஈஸ்ட்ல யூஎஸோட பேசஸ்ல ஏற்பட்ட பாதிப்புகளோட அதிகமாக கொடுத்துருக்க முடியும். அதனால தான் ரொம்ப ப்ரெசிஷனாக உக்ரைன் பெரிய அளவுலாம் தாக்குதல் நடத்த மாட்டாங்க. 5 மிசைல் ஃபயர் பண்ணுறாங்களா, அதில் 2 கீழே இம்பாக்ட் ஏற்படுத்திடும். 100 ட்ரோன்ஸை உள்ள அனுப்புறாங்களா, அதில் ஒரு 10 ட்ரோன் கீழே இம்பாக்ட் ஏற்படுத்தினா போதும். ட்ரோன்களை அதிகமாக உள்ள அனுப்பிட்டு மிசைல்ஸோட எண்ணிக்கையை ரொம்ப கம்மியாக அனுப்புவாங்க. ஆனால் ஈரானோட நிலைமை அப்படி இல்லை. ஈரான் உள்ள அனுப்பின போய் 200-300 மிசைல்ஸ் வரைக்கும் அனுப்புனாங்க. அதனால தான் அமெரிக்கா இன்டர்செப்டர்ஸ் மொத்தத்தையும் தீத்துட்டு உட்காந்துருக்காங்க. அந்த நிலைமையை உக்ரைனால பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ஸோ மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஈரானோட நிலைமை வேற. அவங்க கிட்ட ஏகப்பட்ட ஃபயர் பவர் இருக்கு, உக்ரைன் கிட்ட இது இல்லை. அது மட்டும் தான் பிரச்சனை. ஒருவேளை அதையும் அவங்க வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் ஒன்று ரஷ்யா நேரத்துக்கு உக்ரைன் முன்கூட்டியே கம்ப்ளீட் டெஸ்ட்ரக்ஷனுக்கு உள்ளாகி இருப்பாங்க. அப்படி இல்லையா அமெரிக்கா இன்னைக்கு சீஸ்ஃபயருக்கு வந்த நிலைமைக்கு ரஷ்யா தள்ளப்பட்டிருப்பாங்க. இது மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஒன்று, சேச்சன் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ரொம்ப நாள் கழிச்சு தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது இருக்கக்கூடியது உக்ரைனோட ப்ரொபகண்டாவை பற்றி நான் சொன்னது. இதில் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நீங்களும் என்ன நினைக்கிறீங்கிறத நானும் தெரிஞ்சுப்பேன். அண்ட் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது விடுது உங்கள் எல்லாருக்கும்.